ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி பொரியல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் முள்ளங்கியை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீட்டு வாக்கில். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் மீடியம் சைஸில், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். லேசாக கலர் மாறினா போதும், ரொம்ப கலர் மாறக்கூடாது. லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே ஃப்ரை பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் முள்ளங்கியை சேர்த்துடலாம். முள்ளங்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். முள்ளங்கிக்கு ஒரு தனி ஸ்மெல் உண்டு, அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போ தான் உப்பு சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் உப்பு. இந்த ரெசிபிக்கு இந்த 1 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருந்தது. மஞ்சளும் உப்பும் சேர்த்துட்டு முள்ளங்கியோட நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. முள்ளங்கி வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி போதும். தண்ணி தெளித்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்தாலே போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட காஞ்ச மிளகாயும் வெள்ளை உளுந்தியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த 3 காஞ்ச மிளகாவே கரெக்டாக இருக்கும். நான் அரைச்சதுலேருந்து கரெக்டாக 1.5 ஸ்பூன் எனக்கு தேவைப்பட்டது. 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி. ரொம்பவே சுவையான வித்தியாசமான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சில பேருக்கு முள்ளங்கி பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி பொரியலாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். முள்ளங்கியோட தனி வாசம் இருக்கும், அந்த வாசம் சுத்தமாக வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.